அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்திருக்கும் பாமக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ராமதாஸ் ஆதரவு நிர்வாகி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். ராமதாஸ் ஆதரவாளர் முரளி சங்கர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்திருக்கும் பாமக பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ராமதாஸ் ஆதரவு நிர்வாகி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். அன்புமணி தலைமையில் வருகிற 9ஆம் தேதி நடைபெற இருக்கும் பாமக பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே அண்மை காலத்தில் கருத்து மோதல்கள் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டதாகவும் அவர் செயல் தலைவராக மட்டுமே செயல்படுவார் எனவும் இனி பாமகவின் தலைவராக தாம் மட்டுமே இருப்பதாக ராமதாஸ் தெரிவித்தார். தன்னை பொதுக்குழு மூலமாக உரிய விதிகளின்படி தேர்வு செய்யப்படுவது என்னை யாரும் தலைவர் பதவியிலிருந்து நீக்க முடியாது என அன்புமணி தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் பாமகவின் இரு அணிகளாக தற்பொழுது பிரிந்து செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வருகிற 9ஆம் தேதி சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் ஆகியோர் சார்பில் கூட்டாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி கட்சியின் பொதுச் செயலாளர் சார்பில் பொதுச் செயலாளர் முரளி சங்கர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் கட்சியின் தலைவராக அன்புமணி நியமிக்கப்பட்டதாகவும் கடந்த மே மாதம் 28ஆம் தேதியுடன் அவருடைய பதவி முடிந்து விட்டதாகவும் புதிய தலைவராக ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டு கடந்த மே 30ஆம் தேதி இருந்து அவர் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே மாநில தலைவரின் பதவிக்காலம் முடிவடைந்ததால் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பும் மற்றும் கட்சியின் நிர்வாக பொறுப்பும் நிறுவனருக்கே உள்ளதாகவும், எனவே கடந்த ஜூலை 7ஆம் தேதி நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். கட்சியின் பொதுக்குழு அவசர பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை கூட்டி கட்சியின் நிறுவனருக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணி கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் குழப்பம் விளைவிக்கும் வகையிலும் செயல்பட்டு வருவதால் தன்னைத்தானே தலைவர் என சொல்லிக் கொண்டு அன்புமணி செயல்படுவதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார். எனவே வருகிற 9ஆம் தேதி சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெறுகிற பாமகவினுடைய அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும். கட்சியின் எந்த விதமான விதிகளின்படி அந்த பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படவில்லை. எனவே விதிகளின்படி நடைபெறாமல் அறிவிக்கப்பட்டுள்ள அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் அவர் கோரியிருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.